இப்ப உதாரணத்துக்கு கர்நாடகா எலெக்ஷன் பாரதிய ஜனதா கட்சி தோற்ற பிறகு கர்நாடகாவில் நம்ம தோத்தோம் போன எலெக்ஷன் 2023. we accept victory with dignity, we accept defeat with dignity. ரெண்டுமே அடுத்த கட்டம். மக்கள் ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம அனலைஸ் பண்ணி போறோம். சில எம்பிக்கள் மெசேஜ் போட்டாங்க, சவுத் வில் ஆல்வேஸ் பி டிஃபரெண்ட் அப்படின்னு. எனக்கு என்ன கோவம்னா, யூ கேன் செலிப்ரேட் யுவர் விக்டரி, நாட் அ ப்ராப்ளம். நீங்க ஒரு எந்த கட்சி ஜெயிச்சாலும் விக்டரியை செலிப்ரேட் பண்ணுங்க. பட் சவுத் வில் பி டிஃபரெண்ட் ஒரு வார்த்தையை நீங்க போடுறீங்க, ஒரு காங்கிரஸ் கட்சி எம்பியா போடுறீங்க, ஒரு காங்கிரஸ் தலைவராக பேசுறீங்கன்னா அது பிரிவினைவாதம். ஐ ஹேவ் அ ப்ராப்ளம் வித் தட், நாட் செலிப்ரேட்டிங் யுவர் விக்டரி. ஸோ இதை அவங்க பேச ஆரம்பிச்சு தான் இதில் இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சு. பிஜேபி இன்னைக்கு 5 ஆண்டு காலம் தேசிய ஜனநாயக கூட்டணி புதுச்சேரியில் இருந்திருக்கிறாங்க. ஒரு மாஸ்க், ஒரு சர்ச், நான் ஹிந்து பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் வரலைங்க. எங்கேயாவது பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறாங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ராப்ளத்தை உருவாக்கி இருக்கிறாங்களா? இல்லை மைனாரிட்டி கம்யூனிட்டி பயப்படுற அளவுக்கு நம்முடைய ஆக்ஷன் இருந்திருக்கா? இருக்காது, எங்கேயுமே இருக்காது. நம்ம யூபியில் எடுத்தாங்க இருக்காது, ராஜஸ்தான்ல இருக்காது. ஆனா இது ஒரு பயத்தை ஏற்படுத்தி அந்த ஓட்டை கன்சாலிடேட் பண்ணணும் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரே சொல்யூஷன் மட்டும்தான். The test of all this is how we govern. இப்போ புதுச்சேரியில 5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி கவர்னன்ஸை பார்த்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மைனாரிட்டிக்கு ஒரு 50% அந்த பயம் போயிருக்கும். நான் 100% போயிருக்கும் நான் சொல்லி. ஏன்னா இன்னுமே ஒரு பெரிய ஈகோ சிஸ்டம் அவங்க காதில் சொல்லிட்டே இருக்காங்க. ஜஸ்ட் லிட்டில் பிட் மோர் டைம். புதுச்சேரியை பொறுத்தவரை ஒரு முறை ஆட்சி, 2வது முறை வரும் பொழுது முழுவதுமாக மைனாரிட்டி சமுதாயத்துக்கு அந்த பயம் போயிடும் நான் நம்புறேன். ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. இந்த மெஜாரிட்டி கம்யூனிட்டிக்கு ஒரு வேலை இருக்கு. இப்போ இங்க இருக்கிறவங்க ப்ரிடாமினண்டா ஹிந்துவஸா இருந்தாலும் கூட 87%, 88% அல்லது 100% அந்த ஹால் இருந்தாலும் கூட நாம ஒரு ஆட்சியில் இருக்கும் பொழுது அனைவரையும் எப்படி அரவணைக்கின்றோம் அப்படிங்கிறது 5 வருஷம் காட்டினோம்னா இந்த பயம் போயிடும். எனக்கு லாங்கர் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னாங்க, மொமெண்ட் யூ த்ரெட்டன் அ மைனாரிட்டி இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ரேடிகலைசேஷன் உள்ள வந்துடும். ரேடிகலைசேஷன் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் மைனாரிட்டி ஃபியர். மெஜாரிட்டி கம்யூனிட்டியா இங்க இருக்கிறவங்க கூட நம்முடைய ஆட்சியில எப்படி அடுத்தவரை அரவணைக்கின்றோம் என்று காட்டும் பொழுது ரேடிகலைசேஷன் வராது. அதனால லெட் அஸ் கிவ் another 5 years. மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு அந்த பயம் தானா போக ஆரம்பிக்கும். தட் இஸ் ஒன்லி வே. ஏன்னா என்ன மைக்ல பேசலாம், நம்ம எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவோம், சமமா நடத்துவோம், யாருக்கும் பிரச்சனை கொடுக்கலாம். பட் மக்கள் பார்க்கறது கவர்னன்ஸ்.